ஸ்ரீமத் வின்ஸ்டன் சர்ச்சில் මෙසේ පවසා තිබෙනවා. சர் வின்ஸ்டன் சர்ச்சில் என்பவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். සාර්ථකත්වය කියන්නේ අවසානය නෙවෙයි. வெற்றி என்பது முடிவு அல்ல. අසමත් වීම කියන්නේ මරණය නෙවෙයි. தோல்வி என்பது மரணமும் அல்ல. වැදගත් වෙන්නේ ඉදිරියට යාම සඳහා ධෛර්යවන්තකමයි. முக்கியமானது முன்னோக்கி செல்வதற்கு எங்களுக்கு தைரியம் தேவையாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ දයාව ඒ ධෛර්යය ඔබට සපයා දෙනවා. கர்த்தருடைய தயவு அந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது. අද දවසේත් ජනතා දේව සභාවේ දේවමය සමග එකතු වෙන ඔබ සියලු දෙනා ආදරයෙන් පිළිගන්නවා. இன்றைய நாளும் மக்கள் தேவ சபையோடு கூட இணைந்து ஆராதனையில் கலந்து கொள்ளும் அனைவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். දයාව නිසා දේශනා මාලාවේ අද අප සිටින්නේ 3 වෙනි දේශනයේ. தயவின் நிமித்தம் பிரசங்க தொடரில் இன்று நாங்கள் 3வது பிரசங்கத்துக்கு கடந்து வந்திருக்கின்றோம். ඉතින් අපි ඔබගෙන් ඉල්ලා සිටිනවා මේ දේවමය අවසාන වන තෙක් අප සමග රැඳී සිටින්න. ஆகவே நீங்கள் இந்த ஆராதனை முடியும் வரை எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். මේ දේවමය ආරම්භ කරන්න ප්‍රථම අපි අද දවසේත් නමස්කාර කාලයකට ඇතුල් වෙන්න යනවා. இந்த ஆராதனையை ஆரம்பிக்கும் முகமாக நாங்கள் நமஸ்காரத்திலே கடந்து செல்ல போகின்றோம். shade
උසස්ද විශ්මිතයි දෙවිඳුන් අලංකාර වූ ඔබට ආදරේ අලංකාර වූ ඔබ නමදිමි අලංකාර වූ ඔබට ආත්මේ දීගයි අලංකාර වූ ඔබට ආදරේ අලංකාර වූ ඔබ නමදිමි අලංකාර වූ ඔබට ආත්මේ දීගයි අලංකාර වූ ඔබට ආදරේ අලංකාර වූ ඔබ නමදිමි අලංකාර වූ ඔබට ආත්මේ දීගයි අලංකාර වූ ඔබට ආදරේ අලංකාර වූ ඔබ නමදිමි අලංකාර වූ ඔබට ආත්මේ දීගයි ඔබ නොමැති කිසි දිනයක් වේදෝ ඔබ නොමැති ජීවිතය දිවියක් වේදෝ ඔබ නොමැති කිසි දිනයක් වේදෝ ඔබ නොමැති ජීවිතය දිවියක් වේදෝ நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா உயிரின் ஊற்றே நீதானையா உண்மையின் வழியே நீதானையா உயிரின் ஊற்றே நீதானையா உண்மையின் வழியே நீதானையா உருவின் பிறப்பே நீதானையா உள்ளத்தின் மகிழ்வே நீதானையா ඔබ නොමැති කිසි දිනයක් වේදෝ ඔබ නොමැති ජීවිතය දිවියක් වේදෝ ඔබ නොමැති කිසි දිනයක් වේදෝ ඔබ නොමැති ජීවිතය දිවියක් වේදෝ ජීවනේ උල්පත ඔබ තුලමයි සත්‍යයේ මාර්ගය ඔබ තුලමයි ජීවනේ උල්පත ඔබ තුලමයි සත්‍යයේ මාර්ගය ඔබ තුලමයි ප්‍රේමයේ උල්පත ඔබ තුලමයි හදවතේ ප්‍රීතිය ඔබ තුලමයි நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீரில்லாத நாளெல்லாம் வாழ்வாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா तेजसे रजनी महिमेन पूर्णवी मिहितलय प्रीतिवे आलोकयेन बसी अंधुर पावे Jesus के हंडट
Evedu Gaili Uthu Evedu Namadir Uthu ස්තුති වේවා ස්තුති වේවා ප්‍රශංසා වේවා ප්‍රශංසා වේවා ස්තුති වේවා ස්වාමීනි. අපි මේ මොහොතේ ඔබගේ අවශ්‍යතාවයන් උදෙසා යාඥා කරන්නට යනවා. நாங்கள் இந்த நேரத்தில் உங்களை தேவைகளுக்காக ஜெபிக்க போகின்றோம். මේ COVID-19 වසංගතය නිසා ඇතිවුණු බලපෑම හේතු කොටගෙන බොහෝ මනුෂ්‍යයන් මානසික ආතතියට පත්ව තිබෙනවා. இந்த கோவிட்-19 நிமித்தம் அநேக ஜனங்கள் மன அழுத்தத்திலே காணப்படுகிறார்கள். අපි ඒ ගැන යාඥා කරන්නට යනවා. நாங்கள் அதற்காக ஜெபிக்க போகின்றோம். ඒ වගේම ඔබගේ පවුල් උදෙසා අපි යාඥා කරන්නට යනවා. அதோடு கூட உங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். මේ ඉල්ලීම උදෙසා යාඥා කරන ලෙස මම පූජක රාජට ආරාධනා කර සිටිනවා. நாங்கள் இதற்காக ஜெபம் செய்வோம். கண்களை மூடிக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சர்வவல்லமையுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா நோயை நிமித்தம் ஆண்டவரே, அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவருடைய மன அழுத்தத்திலே காணப்படுகிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மால் மாத்திரமே ஆண்டவரே சுவாமி இந்த நோயை சுகப்படுத்த முடியும். உம்மால் மாத்திரமே ஜனங்கள் முகம் கொடுக்கிறதான இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும் ஆண்டவரே. அப்படியாக குடும்பங்களிலே ஆண்டவரே சுவாமி, இந்த நாளிலே பொருளாதார பிரச்சனை நிமித்தம் ஆண்டவரே, இந்த நோயின் நிமித்தம் ஆண்டவரே, அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய கருத்துக்கு ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பமாய் தேவன் சந்திக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. பிதாவே சுவாமி, இந்த நோயினால் பீதிக்கப்பட்டவர்களை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. மன அழுத்தத்தில் இருக்கிறவர்களை சுகமாக்குங்க ஆண்டவரே. அப்படியாய் குடும்பங்களிலே இழந்து போயிருக்கிற சமாதானத்தை மறுபடியும் கொடுத்து ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை குடும்பத்துக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அதை சந்தித்தபடினால் நன்றி ஆண்டவரே. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். අද අපි දයාව නිසා දේශනා මාලාවේ තුන්වැනි සතියට ඇතුල් වෙනවා. இன்று நாம் தயவினால் எனும் பிரசங்க தொடரின் 3வது வாரத்திற்கு பிரவேசிக்கிறோம். දැන් පසුගිය සතියේ අපි බැලුවා දයාව ඔබව වැඩදායි කරයි කියා. கடந்த வாரம் நாம் பார்த்தோம் தயவு உங்களை பிரயோஜனம் உள்ளதாக்கும் என்று. බොහෝ මනුෂ්‍යයන් දන්නේ නැහැ දේව දයාව අවබෝධ කරගත් විට ඔවුන්ගේ පීඩනය අඩු වෙලා හිතේ සමාධානය වැඩි වෙනවා කියලා. அநேகர் அறியாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் தேவ தயவை அறிந்து கொள்ளும் போது அவர்களுடைய அழுத்தம் குறைந்து உள்ளத்திலே சமாதானம் ஏற்படும் என்று. ඒ විතරක් නෙමෙයි, ඒ වගේම ජීවිතයේ කලකිරීමත් අඩු වෙලා තෘප්තිය වැඩි වෙනවා කියලා. அது மாத்திரமல்ல, வாழ்க்கையின் குழப்பம் நீங்கி திருப்தி ஏற்படும் என்று. දයාව ඉතා වැදගත් දෙයක් අපේ ජීවිතයට. எங்களுடைய வாழ்க்கையில் இந்த தயவு மிகவும் முக்கியமானது. මේ නිකන් දයාව නෙමෙයි, දෙවිදුන්ගෙන් එන දයාව. இது சாதாரண ஒரு தயவு அல்ல, தேவ தயவு. අද අපි බලමු අසමත්කම සමත් කරන දයාව කියන මාතෘකාව. இன்று நாம் தோல்வியை வெற்றியடைய செய்யும் தயவு எனும் தலைப்பிலே பார்ப்போம். අපි යාඥා කරමු. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். පාස්ටර් මහේෂ් යාඥා කරමු. கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. உமது வார்த்தையை ஆசீர்வதியும். உமது வார்த்தையினூடாக எங்கள் வாழ்க்கையை மாற்றும். நாங்கள் சிறுகவும் தேவரீர் பெருகவும் வேண்டும். உம்முடைய திரு கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். ආමෙන්. දැනද අපි අසම්පූර්ණ ලෝකයක ජීවත් වෙන අසම්පූර්ණ මිනිස්සු නිසා අසමත් වීම 100% සහතිකයි. நாம் ஒரு முழுமையற்ற உலகத்திலே முழுமையற்றவர்களாக ஜீவிக்கின்ற மனிதர்கள் என்ற படியினாலே தோல்வி என்பது 100% நிச்சயம். යේසුස් වහන්සේව අත්අඩංගුවට ගත්ත ඒ රාත්‍රියේ කුරුසපත්වීමට ඉස්සලා இயேசு கிறிஸ்துவை சிலுவை அறையும் முன்பாக கைது செய்த அன்றி ராத்திரியிலே උන්වහන්සේ සමග කරේ අත දාගෙන ජීවත් වුණු ගෝලයෝ දෙන්නෙක් ඊටාම නින්දිත විදිහට අසමත් වුණා. அவரோடு தோள் மேல் தோள் போட்டு ஒன்றாக சாப்பிட்ட 2 சீஷர்கள் அவரை மிகவும் கேவலமான விதத்திலே நடத்தினார்கள். දැන් කොටින්ම කිව්වොත් යේසුස් වහන්සේව පාවා දුන්නේ යූදස් පමණක් නොවේ. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது யூதாஸ் மாத்திரமல்ல. ඔක්කොම යූදස් ගැන කතා කරාට පේතෘස් පවා උන්වහන්සේව පාවා දුන්නා. ஆனால் பேதுரு கூட இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த ஒருவனாக இருக்கின்றார். නමුත් වරද අවබෝධ කරගත්තට පස්සේ මේක හොඳට අහගන්න. වරද අවබෝධ කරගත්තට පස්සේ ඔවුන් දෙදෙනා හැසිරුණ ආකාරය
නිකං අහසට පොළොව වගේ වෙනස්. ஆனால் தங்கள் தவறை அவர்கள் புரிந்து கொண்ட போது அவர்கள் நடந்து கொண்ட நடத்தையானது வானத்துக்கும் பூமிக்கும் வித்தியாசமான இரண்டு நடத்தையாக இருந்தது. යූදස් දෙවියන් වහන්සේගේ දයාවට පයින් ගහලා එල්ලිලා මැරුණා. யூதாஸ் தேவனுடைய தயவை காலால் உதைத்துவிட்டு தூக்கிலே தொங்கி மரித்தார். නමුත් පේතෘස් දෙවියන් වහන්සේගේ දයාවට එල්ලිලා හිටියා. ඒ කියන්නේ අල්ලගෙනම හිටියා. தேவ தயவை பேதுரு பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தார். ඒ නිසා ඔහු ක්‍රිස්තියානි සභාවේ නායකයා වුණා. ஆகவே அவன் கிறிஸ்தவ திருச்சபையின் தலைவனாகிவிட்டான். ඉතින් අද අපි බලන්නේ දෙවිදුන්ගේ දයාව. இன்று நாம் தேவ தயவை குறித்து பார்க்கிறோம். මේ දයාව අපගේ අසමත්වීම් දෙස කොහොමද බලන්නේ කියලා. இந்த தேவ தயவினூடாக எங்கள் தோல்விகளை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று பார்க்க போகின்றோம். ඉතින් අපි අද බලන්න යනවා පේතෘස්ගේ අසමත්කම් වලට අත දුන්න හේතු තුනක්. இன்று நாம் பேதுருடைய தோல்விகளுக்கு காரணமாய் அமைந்த 3 காரணங்களை குறித்து பார்க்க போகின்றோம். පළවෙනි එක තමයි ඔබේ ශක්තියින් අධිතක්සේරු නොකරන්න. ඔබේ ශක්තියින් අධිතක්සේරු නොකරන්න. முதலாவதாக உங்கள் வலிமையை அதிகமாக மதிப்பீடு செய்யாதீர்கள். உங்கள் வலிமையை அதிகமாக மதிப்பீடு செய்யாதீர்கள். මෙයයි ජීවිතේ අසමත් වීමට ප්‍රධාන හේතුව. இதுதான் வாழ்க்கையில் தோல்வி அடைவதற்கான ஒரு முக்கிய காரணம். මොකද මේ ශක්තියින් අධිතක්සේරු කරනවා කියන්නේ? வலிமையை அதிகமாக மதித்தல் என்பது என்ன? ඔබේ තරමට වඩා ඉදිමෙන එකයි. நீங்கள் உங்கள் அளவுக்கு அதிகமாக வீக்கம் ඒ அடைவீர்கள். කියන්නේ ඔබේ සැබෑ ශක්තියට වඩා ඔබ ශක්තිමත් කියා විශ්වාස කරනවා නැත්නම් හිතන නිසායි. நீங்கள் உங்கள் பலத்தை விட நீங்கள் அதிக பலவான்கள் என்றும் நீங்கள் விசுவாசிக்கலாம், இல்லாவிட்டால் நம்பலாம். ඔබ හිතනවා අනිත් අයට පාලනය කරගන්න බැරි පරීක්ෂාවනොත් ඔබට ආණ්ඩු මට්ටු කරන්න පුළුවන් කියලා. மற்றவர்களால் கட்டுப்படுத்த முடியாத சோதனைகளையும் உங்களால் கட்டுப்படுத்தி ஆளலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். දැන් පේතෘස්ගේ අසමත් වීම පටන් ගත්තේ මෙන්න මෙතන මතෙව් 26:31 ඉඳන් අපි 32 දිහා බැලුවොත් பேதுருடைய தோல்வி ஆரம்பிக்கின்றது இங்குதான். மத்தேயு 26 31 32 நாங்கள் பார்க்கின்றோம். මම කියන්නම් කියවන්නේ නැතුව ඔබට එතන කියලා තියෙන දේ. நான் அந்த இடத்துல சொல்லப்பட்டதை உங்களுக்கு கூறுகின்றேன். යේසුස් වහන්සේ අවසාන රාත්‍රී භෝජනය අවසන් කරලා அந்த கடைசி ராப்போஜனத்தை அவர்கள் முடித்துவிட்டு ගෝලයන් 12 දෙනාට කිව්වා 12 சீசர்களுக்கு அவர் கூறினார், අද රාත්‍රියේදී මාව අත්අඩංගුවට ගත්තහම இன்று இரவு என்னை கைது செய்தவுடன் ඔබ හැමෝම මාව තනි කරලා යනවා කියලා. நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள். මම මැරුණත් දවස් 3කින් මරණයෙන් නැගිටලා ගලිලේදී ඔබව මුණ ගැහෙනවා. நான் மரித்து பின்பு உயிர்த்தெழுந்து 3 நாட்களுக்கு பிறகு கலிலேயாவிலே உங்களை சந்திப்பேன் என்றார். යේසුස් වහන්සේ සියල්ල දන්නවා. இயேசு கிறிஸ்துவன் எல்லாம் அறிந்திருந்தார். වහන්සේ වෙලාවට ඉස්සලා කියනවා වෙන්න යන දේ. நடக்க முன்பாகவே நடக்க போகிறதை கூறுகின்றார். හැබැයි ඒව කිව්වහම එතකොට තමයි පේතෘස් ඔහුගේ මහා අසමත් වීමට පාර කැපුවේ. இவைகளை சொன்னவுடன் இது உடனடியாக பேதுரு தன்னுடைய பெரும் தோல்விக்கு வழி அமைத்துக் கொள்கின்றார். ඔහු කයිවාරුව පටන් ගත්තා. அவன் வாய் பேசுகின்றான். අපි බලමු මතෙව් 26:33 සිට 35. මතෙව් 26:33 සිට 35. மத்தேயு 26 33 35 வரை நாம் பார்ப்போம். மத்தேயு 26 33 35. පේතෘස් උන්වහන්සේට උත්තර දෙමින් අන් හැම දෙනම ඔබ නිසා අධෛර්ය වුවත් මම නම් කවදාවත් අධෛර්ය නොවන්නෙමි කීය. යේසුස් වහන්සේද සැබවින්ම මම ඔබට කියමි. අද රෑ කුකුලා අඬලන්නට පෙර ඔබ මා හඳුනන්නේ නැත කියා තුන්වරක් කියන්නෙහි යයි ඔහුට වදාළ සේක. පේතෘස් ඔබ සමග මැරෙන්න සිදු වුණත් මම ඔබ නාදුනමි කවදාවත් කියන්නේ නැතයි උන්වහන්සේට කීය. සියලු ගෝලයෝද එසේම කීහ. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நாங்கள் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். දැන් ඔබ මීට ප්‍රථමයෙන් මේක හරියට දැකලා තියෙනවද මම දන්නේ නැහැ. இதற்கு முன்பு நீங்கள் இதை சரியாக கண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. මෙතන අන්තිම පේලිය මොනවද කියන්නේ? கடைசி வரியிலே என்ன சொல்லப்படுகின்றது? සියලු ගෝලයෝද එසේම කීහ. எல்லா சீசர்களும் அவ்வாறு கூறினார்கள். මොනවද උන් කිව්වේ? උන්වහන්සේව ප්‍රතික්ෂේප කරන්නේ නැහැ කියලා. அவரை நாம் மறுதலிக்க மாட்டோம் என்று. මේ පේතෘස් පමණක් නෙමෙයි. பேதுரு மாத்திரமல்ல, දැන් පේතෘස් තමයි තුන්වරක්ම දිවුරලා ප්‍රකාශ කළේ.
பேதுருதான் 3 முறை சத்தியம் செய்து மறுதளித்தவன். දැන් මේ ක්‍රියාවෙන් අපිට පේනවා පේතෘස් ඔහුගේ තරමට වඩා ඉදිමුණා කියලා. இந்த செயலூடாக நாம் காண்கின்றோம் பேதுரு அவனுடைய அளவை விட அதிகமாக வீக்கமடைந்தான் ඒ என்று. නිසානේ අර කියමනක් තියෙන්නේ ඇඟිල්ලේ තරමට ඉදිමෙන්න ඉගෙන ගන්න කියලා. ஆகவேதான் ஒரு காரியத்தை சொல்லுவார்கள் விரலுக்கேத்த வீக்கம் இருக்க வேண்டும் என்று. අද අධිතක්සේරුව නිසා බලන්ඩ ව්‍යාපාරයන්ගේ ව්‍යාපාර හුඟක් බංකොලොත් වෙනවා. இந்த அதிகமாய் மதிப்பீடு செய்வதனாலே பல வியாபாரிகள் அவங்க ஒன்றுமில்லாத நிலைக்கு ඇයි வருகிறார்கள். ඔය තිබෙන තරමට වඩා ඔවුන් තියනවා කියලා හිතන නිසා. இருக்கிறதை விட அதிகமாக அவர்கள் யோசிக்கின்றார்கள். හමුදාවන් යුද්ධ පරාජය වෙනවා ඒ නිසා. ராணுவங்கள் தோல்வியை சந்திக்கின்றது இதனால். ශිෂ්‍යයන් විභාගවලින් අසමත් වෙනවා. மாணவர்கள் பரீட்சைகளிலே தோல்வி அடைகிறார்கள். බොහෝ විවාහකයන් අනියම් සම්බන්ධතාවලට අහු වෙන්නෙත් ඔය තමන් ගැනම අධිතක්සේරුවක් ඇතුව ඉන්න නිසයි. அநேக திருமணங்களிலே அவர்கள் இன்னொரு பிழையான தொடர்புக்குள் ஈடுபட காரணம் தங்களை குறித்து அவர்கள் அதிகமாக நினைக்கின்றபடியால். ඔවුන් හිතනවා ඔය ටිකක් උකුළු මුකුළු කලාට ඔය මොනාද මේ ඉගිබිගි පෑවට කමක් නෑ. ஐயோ கொஞ்சம் அது இது கொஞ்சம் இருந்தால் அது பிரச்சனை இல்லை. මම මේවට අහුවෙන්නේ නෑ කියන ඒ දේ තියෙනවා. ඉතින් මම පොඩ්ඩක් සෙල්ලම් දාන්නම් විවාහ වෙලා හිටියට කමක් නෑ. நான் இவைகளில் ஒரு அகப்பட மாட்டேன் ஆனால் திருமணம் முடித்திருந்தாலும் கொஞ்சம் ஒரு விளையாட்டு காட்டுவோம் என்று சிலர் நினைக்கிறார்கள். සෙනෙහවන්තය ඉතා ප්‍රවේසම් වන්න. பிரியமானவர்களே ஜாக்கிரதையாயிருங்கள். දේව වචනය අහන්න. தேவ வார்த்தைக்கு செவி கொடுங்கள். පළවෙනි කොරින්ති 10:12 මෙහෙම කියනවා. முதலாவது கொரிந்தியர் 10:12 இப்படி சொல்லுகின்றது. තමා ස්තිරව සිටින්නේ යයි සිතන්නා නොවැටෙන ලෙස පරිසම් වන්න. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். පේතෘස්ට ඔහුගේ ශක්තිය ගැන අධිතක්සේරුවක් තිබුණා. பேதுரு தன்னுடைய வலிமையை குறித்து அதிக மதிப்பீடு செய்தவன். මොනවද ඔහු කිව්වේ? මම නම් කවදාක්වත් එහෙම කරන්නේ නැහැ. நான் ஒரு போதும் அப்படி செய்ய மாட்டேன். මේ වගේ දෙයක් කවදාක්වත් මට වෙන්නේ නැහැ. இப்படிப்பட்ட ஒரு காரியம் ஒருபோதும் எனக்கு நடக்காது. මම දන්නවා මම මොකද්ද කරන්න කියලා. எனக்கு தெரியும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று. මම කරන දේ දන්නවා, දන්න දේ කරනවා. நான் எனக்கு என்ன தெரியும் அதை நான் செய்வேன், தெரிந்ததை தான் நான் செய்கின்றேன். මම බබෙක් නොවෙයි. நான் குழந்தை அல்ல. අන සමහර අය වගේ. சிலர் அப்படித்தான். අනිත් අයට එහෙම වුණාට අපිට මට එහෙම වෙන්නේ නැහැ. மற்றவர்களுக்கு அப்படி நடந்தது என்று எனக்கு அப்படி நடக்காது. මට ඕන බ්ලූ ෆිල්ම් එකක් බැලුවට මගේ ඇඟේ ගෑවෙන්නේ නැහැ. நான் எந்த நீல திரைப்படத்தை பார்த்தாலும் அது என் சரத்திலே ஒட்டாது. ඔබ කාවද රවටන්නේ? நீங்கள் யாரை ஏமாற்றுகிறீர்கள்? මට පුළුවන් ඕන බාර් එකකට නයිට් ක්ලබ් එකට යන්න ඒවට ගියාට මේ මගේ ඇඟේ ඔව ගෑවෙන්නේ නැහැ. எனக்கு எந்த தவறணைக்கும் செல்ல முடியும், இரவு விடுதிக்கும் செல்ல முடியும், எனக்கு அவைகள் ஒன்றும் செய்யாது. ඔබ කාවද රවටන්නේ? நீங்கள் யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? සමහර වෙලාවට ඔබ අසාර්ථක වෙන්නේ ජයග්‍රහණයකට පසුවයි. நீங்கள் தோல்வியை சந்திப்பது அநேக சந்தர்ப்பங்களில் ஒரு வெற்றிக்கு பிறகுதான். සමහර විට ඔය ජයග්‍රහණයකට පසුව කියන්නේ ඔය කියමු බරපතල අර්බුදයකින් ඔබ ජයගත්තහම ඒ ඇති වෙන ප්‍රීතිය නිසා අපි නොදැනුවත්මම අපි ප්‍රේසම් වීම නැත්තම් පොඩ්ඩක් බලා ගැනීම අඩු වෙනවා. நாங்கள் ஒரு பிரதான ஒரு குழப்பத்திலிருந்து வெற்றி பெற்ற உடனே அதன் பின்பு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கிற காரியம் எங்களை விட்டு கொஞ்சம் குறைவடைகிறது. දැන් බලන්න යක්ෂයා යේසුස් වහන්සේව පරීක්ෂාවට ලක් කළේ හරියටම බෞතිස්මයෙන් පසුවයි. இயேசு கிறிஸ்துவான பிசாசு சோதித்தது ஞானஸ்நானத்துக்கு பின்பு. නමුත් උන්වහන්සේ පාපයට වැටුනේ නැහැ. ஆனால் அவர் பாவத்திலே விழவில்லை. හැබැයි මිනිස්සයා වැටෙනවා. ஆனால் மனிதன் விழுகின்றான். පේතෘස් අන්ත අසමත් වුණේ අවසන් රාත්‍රී භෝජනය වගේ බලවත් දිව්‍යමය අත්දැකීමකට පසුවයි. பேதுரு மிகப்பெரிய தோல்வியிலே விழுந்தது அந்த இராப்போஜனம் என்கின்ற மிகவும் உன்னதமான அனுபவத்துக்கு பிறகுதான். ඒ නිසා සෙනෙහවන්තය කවදාක්වත් ඔබ ගැන අධිතක්සේරුවකින් හිතන්න එපා. ஆகவே பிரியமான ஒரு நாளும் உங்களை குறித்த அளவுக்கு மிஞ்சி எண்ணாதிருங்கள். දෙවනි කරුණ බලමු. இரண்டாவது குறிப்பை பார்ப்போம். මනුෂ්‍යයන්ගේ අප්‍රසාදයට බය නොවන්න. මනුෂ්‍යයන්ගේ අප්‍රසාදයට බය නොවන්න. மனிதர்களின் விருப்பமின்மைக்கு பயப்படாதீர்கள். மனிதர்களின் விருப்பமின்மைக்கு பயப்படாதீர்கள். දැන් මේ ඔබේ ජීවිතයේ බරපතලම ප්‍රශ්නය වෙනවා. இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். ඇයි බොහෝ මනුෂ්‍යයන් ජීවත් වෙන්නේ අනිත් අය ඔබ ගැන හිතන ආකාරයටයි. ஏண்டா அநேக மனிதர்கள் வாழ்வது மற்றவர்கள் உங்களை குறித்து நினைக்கிற விதமாக. අනිත් අය හිතන දේ අනුව ජීවිතය තීරණය ගැනීමෙන් ඔබ අසමත්කමේ බීජ වපුරන ඔබගේ ජීවිතයටම. மற்றவர்கள் நினைக்கிற விதமாய் நீங்கள் தீர்மானம் எடுப்பது உங்கள் வாழ்க்கையை தோல்விக்கு நீங்கள் விதை விதைக்கிறீர்கள். ඔබ අනිත් අය හිතන දේ ගැන වද වුණාම
ඔබ ඔවුන්ගේ අප්‍රසාදයට බය වෙනවා. நீங்கள் மற்றவர்கள் நினைக்கிறதை குறித்து உங்களுக்கு பயம் உண்டாகும் போது அவர்களுடைய விருப்பமின்மையை குறித்தும் நீங்கள் பயப்படுவீர்கள். එතකොට මොනවද වෙන්නේ? அப்பொழுது என்ன நடக்கும்? ඔබ වැරදි දේටත් හරි කියන්න සූදානම්. நீங்கள் தவறான காரியத்திற்கும் சரி என்று சொல்ல ஆயத்தமாகி விடுவீர்கள். ඇයි හැමෝම සතුටු කරන්න අවශ්‍ය නිසා ඔබට කරන්න බැරි දේවල් වලට ඔබ අප කැප වෙනවා. எல்லோரையும் பிரியப்படுத்த நீங்கள் விரும்புகின்றபடினாலே உங்களால் செய்ய முடியாத காரியத்துக்கும் நீங்கள் கட்டுப்படுகிறீர்கள். දන්නවද මතෙව් 26:58 කියලා තියෙනවා. மத்தேயு 26:58 சொல்லப்படுகிறது. මම ආපහු අපි කියවන්නේ මම කියන්න මොනවද මේ පදේ කියන්නේ? அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று நான் சொல்லுகின்றேன். මෙතන කියන අන්තිම රාත්‍රී භෝජනයෙන් පසු இங்கு சொல்லப்படுகிறது அந்த ராப்போஜனத்துக்கு பின்பு ඒ කියන්නේ යේසුස් වහන්සේ අල්ලාගත්තායින් පසු இயேசு கிறிஸ்துவை கைது செய்த பின்பு පේත්‍රුස් උන්වහන්සේ 90 දුරින් ගමන් කළා කියලා. பேதுரு இயேசுவை தூரத்திலே பின்தொடர்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. යේසුස් වහන්සේගෙන් දුරස් වුණාම ප්‍රශ්න බොහොමයි. இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரமானவுடன் பிரச்சனை அதிகரித்து விடுகிறது. දැන් අපි බලමු මතෙව් 26 69යි 70යි. இப்பொழுது நாம் மத்தேயு 26 69 70 பார்ப்போம். පේතෘස් පිටත මළුවෙහි හිඳගෙන උන්නේය. යෞවනියක් ඔහු ළඟට ඇවිත් නුඹත් ගලීලයා වූ යේසුස් සමග සිටියෙහි යයි කීවාය. නැත. නුඹ කියනදේ නොදනිමි ඔහු සියල්ලන් ඉදිරියේ කීවේය. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். මොහොතක් සිතන්න. கொஞ்சம் சிந்தியுங்கள். පේතෘස් අවුරුදු 3මාරක් යේසුස් වහන්සේ සමග හිටියත් 3.5 வருடங்கள் பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார். ඔහු අත්‍යවශ්‍යම වෙලාවේ උන්වහන්සේම හඳුනන්නේ නැහැ කියනවා. ஆனால் அவன் தேவையான சந்தர்ப்பத்திலே அவரை அறியேன் என்று சொல்லிவிடுகிறான். මොනාද කියන්නේ නුඹ කියන දේ නොදනිමි. ඒකයි මේ පදයේ නුඹ කියන දේ දන්නේ නැහැ මම. நீ சொல்வதை அறியேன் என்று அவன் சொல்லுகிறான். ක්‍රිස්තුස් වහන්සේ හිතන දේට වඩා මිනිස්සුන් හිතන දේ ඔහුට ඒ වෙලාවේ ලොකු වුණා. கிறிஸ்து சிந்திப்பதை விட மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது அவனுக்கு பெரிதாக இருந்தது. ඔබට අවස්ථා කීයක් නම් ලැබුණා තිබෙනවද ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන සාක්ෂි දරන්න? உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்ல எத்தனை சந்தர்ப்பங்கள் ඒත් கிடைத்தது. සමහර විට ඔබ සද්ද නැතුව හිටියේ අනිත් අය ඔබ ගැන හිතන දේ නිසාද? ஆனாலும் நீங்கள் அமைதியாக இருந்தது மற்றவர்கள் உங்களை என்ன நினைப்பார்கள் என்று பயத்திலா? දෙවියන් වහන්සේ ඔබ ගැන හිතන දේට වඩා தேவன் உங்களை குறித்து நினைப்பதை விட මනුෂ්‍යයා ඔබ ගැන හිතන දේ ගැන කරදර වුණාම ඔබ අසමත් කමේ පැටලෙනවා. மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை குறித்து நீங்கள் அதிக கவனம் செலுத்தும் போது நீங்கள் தோல்விக்கு அகப்படுகிறீர்கள். පේතෘස් ඔහුගේ ජීවිතය පුරාම මනුෂ්‍යයන්ව ප්‍රසන්න කරන්න වෙහෙස වුණා. தன் வாழ்க்கை முழுவதும் பேதுரு மனிதர்களை பிரியப்படுத்த முயற்சித்தான். එක වතාවක් ඔබට මතක ඇති ගලාති පොතේ ගලාතියේදී පාවුල්තුමාට සිද්ධ වුණා පේතෘස්ට තරවටු කරන්න. ஒரு சந்தர்ப்பத்திலே கலாத்தியர் புஸ்தகம் சொல்லப்படுகிறது பேதுருவை அங்கே எச்சரிக்க வேண்டி இருந்தது பவுலால். මන්ද බෝධිලිමෙක් වගේ අනිත් අයට ඕන විදියට ඔහු මේ පාටට අර පාටට මාරු වෙලා ඔහුගේ හැසිරීමත් වෙනස් කළා. அவன் மற்றவர்கள் பக்கம் சாய்ந்து மாய்மாலம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. පෞතුමා ඔහුට කිව්වා හැමෝම සනසන්න යන්න එපා පේතෘස්. அப்பொழுது பவுல் சொல்லுகிறார், பேதுருவே எல்லோரையும் நீ பிரியப்படுத்த முயற்சிக்க வேண்டாம். ඔබගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේට දිය යුතු ස්ථානය මනුෂ්‍යයෙක්ට දුන්නහම ඒ මනුෂ්‍යයා ඔබගේ දෙයියෝ වෙනවා. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை மனிதர்களுக்கு கொடுக்கும் போது அந்த மனிதன் உங்கள் வாழ்க்கையில் கடவுளாகி விடுகின்றார். අපි ඒකට කියන්නේ රූප වන්දනාව කියලායි. அதற்கு நாம் விக்கிரக ஆராதனை என்று சொல்லுகிறோம். ඒක වුණාම එතකොට ඔබ අසමත් වෙනවා වෙනවා වෙනවාමයි ඒක සහතිකයි. அது நடந்தவுடன் நீங்கள் தோல்வி அடைவீர்கள் 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 அது நிச்சயம். දැන් අපි බලමු හිතෝපදේශ 29 25. நாங்கள் நீதிமொழிகள் 29 25 பார்ப்போம். මනුෂ්‍යයාට බයවීම මලපතක්ය. එහෙත් ස්වාමින් වහන්සේ කෙරෙහි විශ්වාස කරන්නා සුරක්ෂිතව සිටී. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ඔබ අනිත් මනුෂ්‍යයන්ව ප්‍රසන්න කරන්න ජීවත් වෙනකොට நீங்கள் மற்ற மனிதர்களை பிரியப்படுத்த வாழும் போது ඔබ ෂුවර් එකට මං ඉස්සලා කිව්වා වගේ අසමත් වෙන්න යනවාමයි. நிச்சயமாகவே நீங்கள் தோல்வி அடைய போகிறீர்கள். ඒ නිසා සෙනෙහවන්තය අනුන්ගේ පදයට නටන්න යන්න එපා. ஆகவே பிரியமானவர்களே மற்றவருடைய தாளத்திற்கு ஆட வேண்டாம். අපි තුන්වෙනි කරුණ බලමු. நாம் மூன்றாவது குறிப்பை பார்ப்போம். දුරදිග නොසිතා කතා නොකරන්න. දුරදිග නොසිතා කතා නොකරන්න. தூர நோக்கின்றி பேசாதீர்கள்.
தூர நோக்கின்றி பேசாதீர்கள். සමහර විට ඔබගේ ජීවිතයේ සෑම අසමත්වීමකටම පොදු හේතුව මේක වෙන්න පුළුවන්. சில வேளை உங்கள் வாழ்க்கையின் எல்லா தோல்விகளுக்குமான பொதுவான காரணம் இதுவாக இருக்கலாம். අපේ මනසට පෙර අපේ කට ඉස්සරහ වෙනවා. எங்கள் மனதுக்கு முன்பாக வாய் முந்தி விடுகிறது. දැන් අපි ඉක්මනට හිතනවා අන්න අරයා ගැන මෙයා මෙහෙම නේද? අනිත් අයට ඇඟිලි දික් කරන්න ඉස්සලා අපි අතුල්ට අපේ ජීවිතයට දික් කරලා බලමු. நாம் சடுதியாக நினைக்கிறது இது அவர் இவர் என்று அப்படி அல்ல. முதலாவது நாங்கள் எங்களை தான் நோக்கி பார்க்க வேண்டும். අපි හිතන්නේ නැතුව කතා කළාම අපිට වගේම අන් අයටත් අපි හානි සිද්ධ කරනවා. நாங்கள் சிந்திக்காமல் பேசும்போது எங்களுக்கு போலவே மற்றவர்களையும் நாம் காயப்படுத்துகின்றோம். බොහෝ අවස්ථාවලදී අපි කටට එන දේ ඔහේ කියලා දානවා. வாய்க்கு வருவதை எல்லாம் நான் அநேக சந்தர்ப்பங்களில் பேசி விடுகிறோம். සමහරු කියනවා මම කියන්න තියෙන දේ මූණටම කිව්වා. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் முகத்துக்கு சொல்லிவிட்டேன். ඔවුන් හිතන්නේ ඒක මහා හපංකමක් කියලා. நினைக்கிறார்கள் இது பெரிய திறமை என்று. නෑ එහෙම කරනකොට ඒක හපංකමක් නෙමෙයි. ඒක ලාබාල ලඳ බොළඳ ක්‍රියාවක්. அது மிகவும் முதிர்ச்சியற்ற சிறு பிள்ளைத்தனமான ஒரு வேலை. දැන් මෙතන පේතෘෂ්ට වුණේ ඒකමයි. இங்கு பேதுருவுக்கு அதுதான் நடக்கின்றது. බලමු මතෙව් 26:71. நாம் மத்தேயு 26:71 பார்ப்போம். මේ පදේ මම තේරුම් කරන්න. இந்த வசனத்தை விளக்குகின்றேன். යේසුස් වහන්සේ වත්තටන්කොට අරගත්ත නිසා இயேசு கிறிஸ்துவை கைது செய்திருந்தபடியா පේතෘස් පැහැදිලිවම අඳුන් කුඳුන් වෙලා දෙලෝ රත් වෙලා හිටියේ. பேதுரு தெளிவாக நிலை குலைந்தவனாக பயந்தவனாக இருந்தார். එතකොටම කොරේ පිටට මරේ කිව්වා වගේ කොහෙවත් යන කෙල්ලෙක් ඇවිත් පේතෘස්ව දැකලා කියනවා නුඹත් යේසුස් වහන්සේ සමග හිටියා නේද? இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே மரத்திலிருந்து விழுந்தவனை மாடு மிதித்தது போல ஒரு சிறு குழந்தை எங்கோ இருந்து வந்து பேதுருவை பார்த்து கூறுகிறார், நீயும் அவர்களோடு இருந்தவன் அல்லவா என்று. එතකොටම පේතෘස්ට 84000කට කේන්ති ගිහින් මෙහෙම කිව්වා. அப்பொழுது பேதுரு மிகவும் கோபம் அடைந்தவனாக இப்படி சொன்னான், කීයටවත් එහෙම එකක් නැහැ. ஒரு போதும் அப்படி அல்ல. ඔහු ප්‍රතික්ෂේප කරා. அவன் நிராகரித்தான். මතෙව් 26:72 බලමු. மத்தேயு 26:72 பார்ப்போம். ඔහු නැවතත් මා ඒ මනුෂ්‍යයා අඳුනන්නේ නැතැයි දිවුරමින් කීවේය. அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். ඉන් මොහොතකට පසුව නැවතත් ඒ චෝදනාවම ඔහුට ආපහු එල්ල වුණා. அதற்கு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அதே குற்றச்சாட்டு அவனுக்கு மறுபடியும் வந்தது. බලන්න ඊළඟ පදේ මතෙව් 26:73. மத்தேயு 26:73 பாருங்கள். සැබෑවටම නුබත් ඔවුන්ගෙන් එක්කෙනෙක්ය. ඒ බව නුබේ කතාවෙන්ම ප්‍රකාශ වෙයි. மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். යේසුස් වහන්සේ සමග පටන් ගැන්මේ සිට සියලුම හාස්කම් දැකපු මනුස්සයා සැබෑ සාක්ෂිකාරයෙක් ලෙස හිටගන්න තිබුණු අවස්ථාවේදී ඔහු හිතන්නේ නැතුව කතා කළා. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே ஆரம்ப காலம் முதல் இருந்து சகல அற்புதங்களையும் கண்டு அவன் இயேசு கிறிஸ்துக்கு உண்மையான ஒரு சாட்சியாக இருக்க வேண்டிய மனிதன் இந்த இடத்திலே வாய் முந்தி பேசுகின்றார். බලන්න ඊළඟ පදේ මතෙව් 26:74. மத்தேயு 26:74 பாருங்கள். එවිට ඔහු ඒ මනුෂ්‍යයා නාදුනමී කියා දොස් තබා ගන්ටද දිවුරන්ටද පටන් ගත්තේය. එක්කෙනෙහිම කුකුලා හැඬලිය. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. මේ පාර ඔහු දිවුරනවා. இந்த முறை அவன் சத்தியம் பண்ணுகின்றான். මොනවාද දිවුරීම කියන්නේ? කේන්තියේ සහ බීතියේ ලකුණක්. இந்த சத்தியம் என்பது கோபத்தின் பயத்தின் அடையாளமாக இருக்கின்றது. මන්ද බය වුණාම ඔබ හැඟීම් බර වෙනවා. பயம் ஏற்பட்டவுடன் அதிகமாக உணர்ச்சி එතකොට வசப்படுகிறீர்கள். මේ හිතලා මතලා නෙමෙයි කතා කරන්නේ. අර හැඟීම් බරව තමයි කතා කරන්නේ. அப்பொழுது சிந்தித்து அல்ல உணர்வு பூர்வமாகத்தான் பேசுவீர்கள். පේතෘසුත් ඒ වගේ දුරදිග නොසිතා කතා කළා. பேதுரு அப்படியே தூர நோக்கென்று பேசினான். අපිට යාකෝබ් පොතේ 3:5 මෙහෙම කියනවා. யாக்கோபு 3:5 இப்படி சொல்லுகின்றது, එලෙසම දිව කුඩා අවයවයක් නමුත් ලොකුවට පාරට්ටු කරයි. කුඩා ගින්නකින් කොපමණ මහත් වනාන්තරයක් පත්තු වෙනවා නොවේද. அப்படியே நாவானது சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. අපි හැමෝම දන්නවා මේක ඇත්ත කියලා. எங்களுக்கு தெரியும் இது உண்மை என்று. ඔබ දැකලා තියෙනවනේ ඔබේ ජීවිතේ එක වැරදි වචනයක් නිසා සම්බන්ධතාවයන්, විවාහයන්, මනුෂ්‍යයන්ගේ අනාගතය කඩාකප්පල් වෙන ආකාරය. ஒரே ஒரு தவறான வார்த்தை நிமித்தம் உறவுகள், திருமணங்கள், மனிதனுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் உடைந்து நொறுங்குகிறதை பார்க்கிறீர்கள். දේව වචනේ පෙන්වා දෙනවා
ඔබගේ දිවට ඕනෑම දෙයකට ගිනි අහුළුවන්න පුළුවන් කියලා. வேதம் சொல்லுகிறது உங்களுடைய நாக்கு எந்த காரியத்தையும் கொளுத்தி விடுகிறது என்று. ඒ නිසා කතා කරන්න පෙර කරුණා කර දුරදිග හිතන්න. ஆகவே பேசுவதற்கு முன்பாக தயவு செய்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ඒ නිසා තමයි කියන්නේ පනින්නට පෙර සිතා බලන්න. ஆகவே தான் சொல்லுவார்கள் பாயும் முன்பாக நோக்கி பாருங்கள் என்று. දැන් ඒවා පේතෘස් වැරදියට කොරපු දේවල්. පේතෘස් ගිහිලා වැඩේ කාපු අවස්ථාවන්. இவைகள் பேதுரு தவறாக செய்து வேலையை கெடுத்து கொண்ட காரியங்கள். නමුත් දැන් අපි බලන්න යනවා පේතෘස් හරියට කරපු දේවල්. இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம் பேதுரு சரியாக செய்த காரியங்களை. පේතෘස් ඔහුගේ අසමත්කම තුළින් අපට පෙන්වා දුන්නා අසමත්කම් සමත් කරන දෙවිදුන්ගේ දයාව. பேதுரு தன்னுடைய தோல்விகளின் ஊடாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான் தோல்வியை வெற்றியடைய செய்யும் தேவதயவை குறித்து. ඔබට පුළුවන් ඒ ක්‍රමයට ඔබගේ අසමත්කම් වුත් හදාගන්න. அதே போல உங்களுக்கும் உங்கள் தோல்வியை வெற்றியாக ඔබගේ மாற்றிக்கொள்ளலாம். අසමත් වූ ආර්ථිකය, உங்கள் தோல்வி அடைந்த பொருளாதாரம், විවාහය, திருமணம், අසමත් වූ සම්බන්ධතාවයන්, தோல்வி அடைந்த உறவுகள், රැකියාව, வேலை, වෙනත් ඕනෙම අසමත්කමකින් ඔබට ගොඩ එන්න පුළුවන්. வேறு எந்த தோல்வியிலிருந்தும் உங்களுக்கு வெளியே வர முடியும். නමුත් අපි දේවල් දෙකක් පේතෘස්ගෙන් ඉගෙන ගන්න ඕනේ. நான் பேதுருவிலிருந்து 2 காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். යූදස් ඉගෙන ගත්තේ නෑ මේක. இவைகளை யூதாஸ் නමුත් கற்றுக்கொள்ளவில்லை. පේතෘස් ඉගෙන ගත්තා. ஆனால் பேதுரு கற்றுக்கொண்டார். පළවෙනි එක තමයි. முதலாவதாக පළවෙනි එක දුක් වන්න. දුක් වන්න. துக்கப்படுங்கள் துக்கப்படுங்கள். දුක් වෙනවා කියන්නේ ඔබේ අසමත්කම් ගැන බලවත් ලෙස කනගාටු වෙනවා. துக்கப்படுவது என்பது உங்கள் தோல்விகளை குறித்து நீங்கள் கவலைப்படுவதாகும். ඒ කියන්නේ මේ ඔබගේ අසමත් වීම සුළු කරන්නේ නෑ, නිදහසට කරුණු දෙන්නේ නෑ. உங்களுடைய தோல்வியை அற்பமாக என்னவோ இல்லாவிட்டால் அதற்கு ஏதாவது விடுதலைக்கு ஒரு காரணத்தை சொல்லுவதோ. අසමත් වීමෙන් පිටතට එන්නේ දුක් වීමෙනුයි. தோல்வியிலிருந்து வெளியே வரலாம் நான் துக்கப்படுவதனூடாக. දුක් වීමෙන් ජීවිතේ වැදගත් පාඩම් තමයි අපි ඉගෙන ගන්නේ. துக்கப்படுவதனூடாக வாழ்க்கையில் மிக முக்கிய பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். බොහෝ වෙලාවට අපි පෙළඹෙනවා අසමත් වුණාට පසුව ඒක නිකන් අමතක කරලා දාන්න. அநேக சந்தர்ப்பங்களிலே நாங்கள் ஏவப்படுகிறோம் தோல்வியை நாங்கள் மறந்து விடும்படியாக. පැත්තකට දාන්න. ஒரு பக்கம் போட்டு අපේ விடும்படியாக. හිත තද කරගන්නවා. உள்ளத்தை கடினப்படுத்திக் கொள்ளும்படியாக. අපි ඒව තද කරන අමතක කරලා වහාම ඊළඟ පියවරට යන්න හදනවා. அவைகளை நாங்கள் இறுக்கிக் கொண்டு மறந்துவிட்டு அடுத்த அடியை எடுக்க போகின்றோம். බලන්න මතෙව් 26:75. மத்தேயு 26:75 பார்ப்போம். කුකුලා හඬලන්ට පළමුුවෙන් නුඹම අඳුනන්නේ නැත කියා තුන්වරක් කියනවා ඇතැයි යේසුස් වහන්සේ කී වචනය පේතෘ සීකොට පිටතට ගොස් බලවත් දුකින් හැඬුවේය. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ඔබට හිතන්න පුළුවන්ද පේතෘස් ඔහු ගැනම කොයි තරම් කලකිරෙන්ඩ ඇතිද කියලා. உங்களுக்கு சிந்திக்க முடியுமா பேதுரு தன்னை குறித்து எவ்வளவு வெறுப்படைந்திருப்பான் என்று. ඔහිතන් ඇටි මම දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා සමඟ අවුරුදු 3 මාරක්ම ජීවත් වුණා. அவன் நினைத்திருக்கலாம் தேவ குமாரனோடு கூட நான் 3.5 வருடங்கள் வாழ்ந்தேன். මම මේ ඇස් දෙකෙන්ම දැක්ක පුදුම හාස්කම්. இந்த கண்களினாலே பெரிய அற்புதங்களை கண்டேன். මම දැක්ක මනුෂ්‍යයන් සුව වෙනවා. மனிதர்கள் சுகமாகிறார்கள். මනුෂ්‍යෙක් මළුවෙන්ගෙන් නැගිටිනවා. மனிதர்கள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்தார்கள். ඒ වගේම උන්වහන්සේ තරම් බලවත් ගුරුවරයෙක් මම කොහෙත්ම දැකලා නැහැ. அதே போல் அவரை போல ஒரு வல்லமையான போதகரை நான் எங்கும் காணவில்லை. උන්වහන්සේගේ දයාව සහ සමාව නිතරම ලැබුවා. அவருடைய தயவு மன்னிப்பை எப்பொழுதும் பெற்றுக்கொண்டார். මම කවදාක්වත් දැකලා නැහැ උන්වහන්සේ එක වරදක්වත් කරනවා. நான் ஒருபோதும் காணவில்லை அவர் ஒரு தவறை ஏனும் செய்வதை. නමුත් අපිට පේනවා මේක තදින්ම පේතෘස්ට වැදුනා කියලා. இது இந்த காரியம் பேதுருவை அதிகமாக தாக்கியது. පේතෘස් කියනවා නමුත් මගේ කැපවීම හා විශ්වාසවන්තකම පරීක්ෂා කරපු පළවෙනි වතාවෙම කොහෙත්ම නොදන්න ආගන්තුකයන් 3 දෙනෙක් හිතන දේ නිසා මම 3 වතාවක්ම උන්වහන්සේව හඳුනන්නේ නැහැ කිව්වා. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய விசுவாசத்தை உண்மையும் காண்பிக்க வேண்டிய மிக முக்கியமான சந்தர்ப்பத்திலே எங்கும் அறியாத 3 பேருக்கு அவர்களை பிரியப்படுத்த நான் விரும்பி நான் அவரை அறியேன் என்று நான் சொல்லிவிட்டேனே. පේතෘස්ට ඔහු ගැනම කලකිරීමක් ඇති වුණා. தன்னை குறித்து அவன் வெறுப்படைந்தான். නමුත් මම ඔබට කියන්නම් මම පේතෘස්ට ප්‍රේම කරන්නේ දන්නවද ඇයි? මම පේතෘස්ට ගරු කරන්නේ දන්නවද ඇයි? ඔහු වරද පිළිගත් නිසායි. ஆனால் நான் ஒன்றை சொல்லுகிறேன் ஏன் நான் பேதுருவை அன்பு கூறுகிறேன் ஏன் நான் பேதுருவை ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் அவன் தனது தவறை ஏற்றுக்கொண்டபடி ඔහු වැඩේ කෑවා. வேலையை அவன் கெடுத்தான். ඒත් ඔහු පිළිගත්ත වරද. ஆனாலும் அவன் தவறை ඔහු ஏற்றுக்கொண்டான். කිව්වේ නෑ මේ මට සාධාරණ හේතුවක් තිබුණා ඕක කරන්න.
எனக்கு இதை செய்ய ஒரு சரியான காரணம் இருந்தது தானே. නැත්තං උන්ට එක මාවත් මරන්න ඇති. இல்லாவிட்டால் இவர் என்னையும் கொன்று போட்டிருப்பார்களே. ඒ වෙනුවට ඔහු පිටතට ගිහින් බලවත් ලෙස දුකින් වැළපුණා කියලා දේව වචනය කියනවා. ஆனால் அவ்வாறு சொன்னதற்கு பதிலாக வெளியே சென்று அதிகம் வியாகுலப்பட்டு அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. සෙනෙහවන්තය සුවය කියන්නේ දයාවේ ක්‍රියාවක්. பிரியமானவர்களே, சுகம் என்பது தயவின் செயலாகும். දෙවියන් වහන්සේ අද ඔබට කියන්නේ මොකක්ද? இன்று கடவுள் உங்களுக்கு என்ன சொல்லுகின்றார்? යටහත් පහත්ව மிகவும் தாழ்மையோடு, අවංකව உண்மையோடு, ඔබ වැඩේ අවුල් කරගත්ත බව පිළිගන්න පමණයි. நீங்கள் வேலையை கெடுத்து விட்டீர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள மாத்திரமே. ඔබට මතක ඇති බැට්ෂේබා සමග කාමමිච්ඡාචාරය කරාට පසුව දාවිත් රජ යාඥාවක් ලිව්වා ගීතාවලියේ. பத்சேபாலுடன் தாவீது பாவம் செய்த பின்பு அவன் மனம் திரும்பி ஒரு சங்கீதத்தை எழுதினான். අපි බලමු 51 වෙනි ගීතාවලියේ 17 වෙනි පදේ. 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை பார்ப்போம். දෙවියන් වහන්සේට කළ යුතු පූජානම් බිඳුනා වූ සිතක්ය. දෙවියන් වහන්ස බිඳුනා වූ තැලුණා වූ සිතක් ඔබ සුළුකොට නොසිතන සේක. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ඉතින් අපි දුක් වණ්ඩ අවශ්‍යයි. ஆகவே நாம் துக்கப்பட வேண்டும். මග හරින්න එපා. அதை கைவிடக் கூடாது. අසමත්කමෙන් ගොඩ එන්න නම් දෙවනි දේ තමයි දෙවිදුන්ගේ දයාව මත තබන්න. දෙවිදුන්ගේ දයාව මත තබන්න. தோல்வியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் அது இரண்டாவது குறிப்பு தான் தேவ தயவின் மேல் வைத்து விடுங்கள். தேவ தயவின் மேல் வைத்து விடுங்கள். පේතෘස් එසේ කළා කියලා අපි දන්නවා. பேதுரு அவ்வாறே செய்தான் என்பதை நாம் அறிவோம். කොහොමද අපි දන්නේ? ඔහු ඒ බව ලියපු නිසා. அவன் அதை குறித்து எழுதியிருந்தபடினாலே நாம் அறிந்து கொள்கிறோம். අපි බලමු පළවෙනි පේතෘස් එකේ 3 වෙනි පදේ. நாம் முதலாவது பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்ப்போம். දෙවියන් වහන්සේ ස්වකීය මහත් දයාවෙන් අපට නව ජීවනයක් දුන් සේක. தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். මෙතන පේතෘස් කියනවා මම මේ පරණ පුරුදු පේතෘස් නොවේ. இங்கே பேதுரு சொல்லுகிறார், நான் பழைய பேதுரு அல்ல, මම නව ජීවනයක් ලැබූ අලුත් මිනිහෙක්. புதிய ஜீவன் பெற்ற புதிய மனிதன். පේතෘස් අන්ත විදිහට අසමත් වුණත් பேதுரு மிகவும் ஒரு பொல்லாத தோல்வி அடைந்தாலும் මම ඔබට කියන්න කැමති ඔහු දිගින් දිගටම ලැජ්ජාව සහ වර්ධකාරීත්වය ඇතුව ජීවත් වුණේ නැහැ. அவன் தொடர்ந்து வெட்கத்தோடும் குற்ற மனப்பான்மையோடும் வாழவில்லை. දැන් ඉතින් දෙවියන් වහන්සේට ආයේ කවදාවත් මාව පාවිච්චි කරන්න බැහැනේ. ஐயோ, தேவனால் என்னை மீண்டும் பயன்படுத்த முடியாதே. ඔහු එහෙම ලතමුනේ නැහැ. அவன் அப்படி குழம்பவில்லை. ඇයි? ஏன்? දෙවිදුන්ගේ දයාව නිසායි. தேவ தயவின் நிமித்தம். ඔහු ඒ බව ඔහුගේ අත්දැකීමෙන්ම ලියා තිබෙනවා. அதை தன்னுடைய அனுபவத்தின் ஊடாகவே அவன் எழுதியிருக்கின்றான். අපි බලමු පළවෙනි පේතෘස් 5:7. முதலாவது பேதுரு 5:7 நாம் பார்ப்போம். උන්වහන්සේ නුඹලා ගැන සලකන බැවින් නුඹලාගේ හැම කරදර උන්වහන්සේ පිට තබන්න. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். පේතෘස් අපිට එහෙම කරන්න කියන්නේ பேதுரு எங்களுக்கு அவ்வாறு சொல்லக்கூடிய காரணம், අසමත් වුණ වෙලාවේ ඔහු කළෙත් ඒක නිසායි. தான் தோல்வி அடைந்த போதும் அவன் செய்தது அதைத்தான். ඔහුගේ හැම අසමත්කමක්ම දෙවිදුන්ගේ දයාව පිට ඔහු තැබුවා. தன்னுடைய எல்லா தோல்விகளையும் தேவ தயவின் மேல் அவன் வைத்தான். පේතෘස් අත්දැක්කා දෙවිදුන්ගෙන් පමණක් ලබන්න පුළුවන් දයාව. பேதுரு தேவனிடமிருந்து மட்டுமே பெறக்கூடிய தயவை அனுபவித்திருந்தார். සෙනෙවන්තය දයාව පේතෘස්ගේ අසමත්කම සමත් කළා. பிரியமானவர்களே, தேவ தயவு பேதுருடைய தோல்வியை வெற்றியாக மாற்றியது. ඔබ කොතරම් අසමත් වුණත් நீங்கள் எவ்வளவு தோல்வி அடைந்திருந்தால் දයාවට පුළුවන් ඔබගේ ජීවිතයටත් නව ආරම්භයක් දෙන්න. தயவுக்கு முடியும் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய ஒரு ஆரம்பத்தை දන්නවද கொடுப்பதற்கு. මරණින් නැගිට්ට යේසුස් වහන්සේ ඉස්සලාම කළේ ඔහු ගිහින් ගෝලයන්ට කියන්නයි සොහනට ආපු කාන්තාවන්ට කිව්වා. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் முதலாவது கூறிய காரியம், இந்த கல்லறை அண்டை வந்த பெண்களை பார்த்து சீசரிடம் போய் இதை මෙන්න சொல்லுங்கள். දයාවේ පල හොඳට බලන්න. இதுதான் தயவின் பலன்கள். යේසුස් වහන්සේ කියන ඒ කාන්තාවන්ට ගිහිල්ලා ගෝලයන්ට කියන්න. ගෝලයෝ 11 දෙනෙක් හිටියා. ඒ වුණත් නම් කළේ එක්කෙනයි. அங்கே அவர் உயிர் தெழுந்த பின்பு பெண்களிடம் அந்த 2 பெண்களிடம் கூறினார், போய் சீசரிடம் கூறுங்கள் என்று 11 சீசர் இருந்தாலும் ஒரு பெயரை மட்டுமே இயேசு கூறினார். කාවද නම් කරේ? யாரை பற்றி கூறினார்? උන්වහන්සේ අඳුරන්නේ නැහැ කියපු තුන් වතාවක් පාවා දුන්න ගෝලයවයි. 3 முறை இயேசுவை அறியேன் என்று மறுதலித்து காட்டிக் கொடுத்த ஒரு சீசனிடமே. උන්වහන්සේ තමයි අපගේ දයාවේ දෙවියන් වහන්සේ. அவரே எங்கள் தயவின் தேவன்.
මොනවද දයාව කියන්නේ? අපිට ලබන්න වටින්නේ නැති දේ අපට දී තිබෙනවා. நாம் பெற தகுதியற்றதை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். බලන්න මේ පදේ මාක් 16:7 මාක් 16:7. நாம் மார்க்கு 16:7 பார்ப்போம். மார்க்கு 16:7. යන්න ඔබට කී ලෙසම උන්වහන්සේ ඔබට කලින් ගලීලයට වඩිනා බවත් එහිදී ඔබ උන්වහන්සේ දක්නා බවත් ගෝලයන්ටද පේතෘස්ටද දන්වන්නයි කීය. நீங்கள் அவருடைய சீஷர்களிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். පේතෘස් යේසුස් වහන්සේව ප්‍රතික්ෂේප කිරීමේ අසමත්කමෙන් පසු ආපහු මොනවද කරේ? මාළුකාරයෙක් වුණා. பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த பின்பு ஏற்பட்ட அந்த தோல்விக்கு பின்பு என்ன செய்கிறான்? மறுபடியும் மீன் பிடிக்க செல்கிறான். දන්නවද යොහන් 21 සිට 14 කතාවක් තියෙනවා. யோவான் 21 முதல் 14 வசனத்தில் ஒரு கதை இருக்கின்றது. ගෝලියෝ යේසුස් වහන්සේගේ මරණයෙන් පසු ඔවුන් මොනවද කරේ? මාළු අල්ලන්න පටන් ගත්තා. இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்பு சீசர்கள் மறுபடியும் மீன் பிடிக்க சென்றார்கள். ඔවුන් මුළු රාත්‍රියේම මහන්සි වෙලත් එක මාළුවෙක්වත් අල්ල ගන්න බැරි වුණා. முழு இரவும் அவர்கள் பிரயாசப்பட்டும் ஒரு மீனை பிடித்துக் கொள்ள முடியவில்லை. ඒ දවසේ වෙලාවේ නැවත නැගිටින යේසුස් වහන්සේ එතනට ඇවිත් ඔවුන්ට කිව්වා අපිට එක මාළුවෙක්වත් අහුන්නේ නැහැ කියලා ඔවුන් කිව්වහම කිව්වා බෝට්ටුවේ අනිත් පැත්තට දැල් දාන්න කියලා. அந்த சந்தர்ப்பத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு அங்கே வந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் கூறினார்கள், எங்களுக்கு ஒரு மீனை அகப்படவில்லை என்று, அப்படியான வலையை படகுக்கு மறுபுறம் போடுங்கள் என்று கூறினார். එවිට මාළු විමානයක් අහු වුණා. ඒ කියන්නේ උන්ට ඇද ගන්නත් බැරුව අනිත් අය උදව් කරා. அதன் நிமித்தம் அவர் அநேக மீன்களை பிடித்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு வலையை இழுக்க முடியாமல் இருந்தது. மற்றவர்களை அழைத்தார்கள். ගෝලයන් දැනන් හිටියේ නෑ කවුද එහෙම කිව්වේ කියලා. சீசர்கள் அறியவில்லை யார் அப்படி சொன்னார். ඔවුන්ට සැකයක් තිබ්බා යේසුස් වහන්සේද කියලා. அப்பொழுது அவர்களுக்கு சந்தேகம், இது இயேசுவா என்று. ඉතින් අනිත් ගෝලියෝ දැල් අදින අතර පේතෘස් යේසුස් වහන්සේ පසුපස්සේ ගියා. மற்ற சீசர்கள் வலையை இழுக்கும் போது பேதுரு இயேசுக்கு பின்பாக சென்றார். එවිට මොනවද පේතෘස් දැක්කේ? அப்பொழுது பேதுரு கண்டது ඔව් என்ன? දැක්කා යේසුස් වහන්සේ කෑමක් පිළියෙල කරන ඔක්කොම ගෝලයන්ට. அப்பொழுது இயேசு எல்லா சீசர்களுக்கும் ஒரு ஆகாரத்தை தயாரித்துக் கொண்டிருந்தார். ඒක තමයි දයාව කියන්නේ. அதுதான் தயவு என்பது. තේරුණාද මේක? இது புரிகின்றதா? උන්වහන්සේ පෙන්නවා පාවා දීමෙන් සහ ප්‍රතික්ෂේප කිරීමෙන් පසුවත් ඔවුන්ට සමාව දීමට තරම් උන්වහන්සේගේ දයාව බලවත් කියලා. காட்டிக் கொடுத்ததற்கு பின்பும் நிராகரித்ததற்கு பின்பும் அவர்களுக்கு தயவு காட்டுவதற்கு அவர் அன்புள்ளவராக இருந்தார். මම ඔබෙන් අහනවා ඔබ කවදාකවත් ඔබ පාවා දුන්න කෙනෙක්ට කන්න දෙනවද? කෑමක් හදලා. உங்களை காட்டிக் கொடுத்து யாருக்காவது நீங்கள் ஒரு சாப்பாடு நேரத்தை தயாரித்து கொடுப்பீர்களா? සමහර අය එහෙම කළත් ඒ කෑම දෙන්නේ මේ කෑම දෙන්න කලින් ඒකට කෙල ගහලා දෙන්නේ තුක් කියලා. யாராவது அப்படி செய்தால் அவர்கள் சாப்பாட்டை கொடுக்க முன்பாக அதில் எச்சி துப்பி தான் கொடுப்பார்கள். නමුත් යේසුස් වහන්සේගේ දයාව ஆனால் இயேசுவின் தயவு ඔවුන්ගේ අසමත්කම් සමත්කමට හැරෙව්වා. அவருடைய தோல்வியை வெற்றியாக மாற்றியது. මේක තමයි විශේෂත්වය. இதுதான் மிக முக்கியமானது. යේසුස් වහන්සේට විතරයි මේ දේ කරන්න පුළුවන්. இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே இதை செய்ய නමුත් ඒ முடியும். දේ තමයි ඔබට දීලා තියෙන්නේ. அதை தான் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். දෙවිදුන්ගේ දයාව ඔබගේ ක්‍රියාව මත රැඳිලා නැහැ. தேவ தயவு உங்கள் செயல்களின் மேல் தங்கி இல்லை. සරලවම කිව්වොත් ඒ කවදාක්වත් අවසාන වෙන්නේ නැහැ. இலகுவாக கூறினால் இது ஒரு கால முடிவு பெறாது. මදි වෙන්නෙත් නැහැ. குறைவும் படாது. ඔබට ප්‍රේම කරලා දෙවිදුන්ට එපා වෙන්නේ නැහැ. உங்களை அன்பு கூர்ந்து அவர் வெறுப்படையவும் மாட்டார். උන්වහන්සේ කවදාක්වත් කියන්නේ නැහැ මට ඔබගේ අසමත් වීම දැන් ඇති වෙලා තියෙන්නේ කියලා. ஒரு நாளும் அவர் சொல்ல மாட்டார், உங்கள் தோல்வி எனக்கு போதுமாகிவிட்டது என்று. මීට වැඩිය මට කරන්න බෑ. இதற்கு மேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ඔබ මොනවා කළත් நீங்கள் என்ன செய்தாலும் උන්වහන්සේගේ දයාව විශ්වාසවන්තයි. அவருடைய தயவு உண்மையுள்ளது. අවසාන වශයෙන් මම ඔබට මතක් කරන්න කැමති ආපහු යූදස් සහ පේතෘස් දෙදෙනාම උන්වහන්සේව පාවා දුන්නා. கடைசியாக நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். யூதாசும் பேதுரும் 2 பேரும் அவரை மறுதலித்தார்கள். උන්වහන්සේගේ මිතුරන්ව හිටියා. அவருடைய நண்பர்களாக இருந்தவர்கள். උන්වහන්සේට ඔවුන් අවශ්‍යම වෙලාවේ ඔවුන් උන්වහන්සේව අතහැරියා. அவருக்கு அவர்கள் தேவையான நேரத்தில் அவர்கள் அவரை கைவிட்டார்கள். දැන් මේක අහගන්න. இதற்கு செவி கொடுங்கள். යූදස් වැඩ වරද්ද ගත්තා මදිවට සියදිවි නසාගත්තා. யூதாஸ் தன்னுடைய வேலையை கெடுத்துக் கொண்டது மாத்திரமல்ல, அவன் தற்கொலை செய்து கொண்டான். දැන් ඔබ මේක තේරුම් ගන්න. இதை புரிந்து கொள்ளுங்கள். මේක අහගන්න. செவி கொடுங்கள். ඔය සමහර අය හිතාගෙන ඉන්නවා සියදිවි නසා ගැනීම කොම ඉවර වෙනවා. එතකොට මගේ පවුලටත් යන්න පුළුවන් වදයක් නැතුව නෑ. සියදිවි නසා ගැනීම කරන්නේ බයගුල්ලන් පමණයි.
எல்லோரும் நினைக்கிறார்கள் தற்கொலை செய்து கொண்டால் எல்லாம் முடிந்துவிடும், குடும்பத்துக்கு நான் இல்லாவிட்டால் நன்றாக இருக்கும் என்று. இல்லை, பயந்தான் கொல்லிகள் தான் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ප්‍රශ්නවලින් පලා යන්න හදන ඔබ. அவர்கள் தோல்வியிலிருந்து ஓட ඔව් பார்க்கிறார்கள். මම මේක කරන්නේ මගේ පවුල වෙනුවෙන් කියලා කිව්වට என்னுடைய குடும்பத்துக்காக இதை செய்ய என்று சொன்னாலும் පවුලගේ යහපතට නෙමෙයි කරන්නේ ඔබගේ යහපතටයි. குடும்பத்தாரின் நன்மைக்கல்ல உங்களுடைய நன்மைக்காக அப்படி செய்கிறீர்கள். ඇයි අපි අපේ ප්‍රශ්නය විතරක් නෙමෙයි නැති කරගන්න හදන අපි පවුලේ ප්‍රශ්න වැඩි කරනවා, දරුවන්ට වැඩි කරනවා. எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக் கொள்வது மட்டுமல்ல, நாங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளின் பிரச்சனைகளை அதிகரித்துக் கொள்கிறோம். සියදිවි නසා ගන්න ඉතා ආත්මාර්ථකාමී කෙනෙක්. தற்கொலை செய்து கொள்கிறவர்கள் சுயநலம் உள்ளவர்கள். නමුත් මම කියන්නේ ඒක මේ ලොකු ප්‍රශ්නයක් කියලා. ඒක ප්‍රශ්නයක්, පීඩාවක්, පීඩනයක්. ඒකයි ඔම සිතුවිලි එන්නේ සියදිවි නසා ගන්න. தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிறது ஒரு அழுத்தம், அது ஒரு வேதனையை கொண்டு வருகிற காரியமா இருக்கின்றது. මම මෙතන කියන්න කැමති ඔබට දුරකථන අංකයක් දෙන්න යනවා මේ තිරේ බලන්න. ලංකා ලයිෆ්ලයින් 0.7 0.7 112යි 112 0.7 112යි 112. ඒ අංකයට ඕන වෙලාවක කෝල් කරන්න. කවුරු හරි ඔබට අත දෙන්න යනවා ඔය වැරදි සිතුවිලි වලින් අහක් වෙලා ස්වාමින් වහන්සේගේ දයාව අත්පත් කරගන්න. நீங்கள் தற்கொலை செய்து கொள்கிற சிந்தனையும் தாக்கம் உங்களுக்குள் இருந்தால் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் விரும்புகின்றோம். லங்கா லைஃப் லைன் என்கின்ற பெயரினூடாக 070112 இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும். යූදස් ක්‍රිස්තුස් වහන්සේව ප්‍රතික්ෂේප කරලා ඔහු සියදිවි නසාගත්ත නිසා ද්‍රෝහියෙක් ලෙස මිය ගියා. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்து அவன் தற்கொலை செய்து கொண்டபடியினாலே ஒரு துரோகியாக மரித்தார். නමුත් පේතෘස් ක්‍රිස්තුස් වහන්සේව ප්‍රතික්ෂේප කරලා උන්වහන්සේගේ මාර්ගයට ආපහු හැරිලා විශිෂ්ට සභානායකෙක් වුණා. ஆனால் பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து பின்பு மறுபடியும் வந்து அவரிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொண்டபடினாலே அவன் மிகவும் முக்கியமான திருச்சபை தலைவனானார். ඔබ මොනවද කරන්නේ? நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ඔබගේ අසමත් වීම වලට ඔබව ද්‍රෝහියෙක් කරන්න ඉඩ හරිනවද? නැත්නම් ඔබව නායකයෙක් කරන්න ඉඩ හරිනවද? உங்கள் தோல்விகளை நீங்கள் ஒரு துரோகியாக உங்களை மாற்றிக்கொள்ள இடமளிக்க போகிறீர்களா, இல்லை உங்களை ஒரு தலைவராக மாற்றிக்கொள்ள இடமளிக்க போகின்றீர்களா? අපි සියලු දෙනාම හිස් නමාගමු. தலைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். කරුණාකර ඔබ ඉන්න තැන ඇස් වහගන්න. இருக்கின்ற இடத்திலே கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ඔබ යාඥාවෙන් සිටින්න. ஜெபத்தோடு கூட இருங்கள். ඔබ මා සමග යාඥා කරන්න. என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்கள். ඔබ කියන්නේ දෙවිදුනි මගේ ජීවිතේ බොහෝ වාරයක් මම අසමත් වී තිබෙනවා. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரின் வாழ்க்கையில் பல தடவை நான் தோல்வி அடைந்திருக்கிறேன். පේතෘස් වගේ මගේ ශක්තියෙන් ගැන මම අධිතක්සේරු කරා වගේම මනුෂ්‍යයන් මා ගැන හිතන දේවල් වලට මම බය වෙලා යටත් වෙලා ඒ අනුව ගමන් කරා. பேதுருவை போல எனது வலிமைகளை நான் அதிகமாக மதிப்பீடு செய்து மனிதர்களின் விருப்பத்தின் படி செய்ய நான் முற்பட்டிருக்கின்றேன். ස්වාමිනී ඔබ වහන්සේ මට අත්‍යවශ්‍යයද? ஆண்டவரே, இன்று நீர் எனக்கு தேவை. මම සමහර අවස්ථාවලදී සාක්ෂි දැරුවේ නැහැ, සාක්ෂි දරන්න උවමනා වෙලාවට. நான் சில சந்தர்ப்பங்களிலே சாட்சி கூறவில்லை, அந்த கூற வேண்டிய අනිත් சந்தர்ப்பத்தில் සමහර වෙලාවට අනිත් අයට ඔබ වහන්සේ ගැන කියන්නත් මම බය වුණා. மற்றவர்களுக்கு உம்மை பற்றி சொல்லவும் நான் பயப்பட்டேன். ඒ වගේම බොහෝ අවස්ථාවලදී ස්වාමිනී මම හිතන්න ප්‍රථමයෙන් මම කතා කරලා තියෙනවා. ஆண்டவரே, அநேக சந்தர்ப்பங்களில் நான் நினைக்கும் முன்பாக பேசி இருக்கின்றேன். දැන් ඔබ ඉන්න තැන යාඥා කරන්න. நீங்கள் இருக்கிற இடத்துல ஜெபம் ඔබ பண்ணுங்கள். කියන්න දෙවිදුනි මට සමාවන්න. கடவுளே, எனக்கு மன்னியும் என்று අද சொல்லுங்கள். මම ඔබ වහන්සේගේ දයාවට සම්පූර්ණයෙන්ම මම අද බාර වෙනවා. உம்முடைய தயவுக்கு நான் முழுமையாக என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன். මම ඔබ වහන්සේගේ සමාව සහ කරුණාව ලබන්න ස්වාමිනී වටින්නේ නැහැ. ஆண்டவரும் மன்னிப்பை உமது கிருபையை பெற்றுக்கொள்ள நான் தகுதியற்றவன். නමුත් ඔබ වහන්සේ සමාව දෙන දයාවන්ත දෙවියන් වහන්සේ නිසා අද ඔබ වහන්සේගේ සමාව මම අයදිනවා. ஆண்டவரே, நீர் மன்னிக்க தயவுள்ளவராய் இருக்கிறபடியால் உம்மிடத்திலே மன்னிப்பை வேண்டுகிறேன். ස්වාමිනී මට උපකාර කළ මැනව. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். මම ඔබ වහන්සේට දැන් බාර වෙනවා. இப்பொழுது என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். මම දන්නවා ඔබ වහන්සේගේ දයාව කරන කොටගෙන මට අන්තිම දක්වා ගමන් කරන්න පුළුවන් කියලා. ஆண்டவரே, உமது தயவின் நிமித்தம் எனக்கு கடைசி வரை இந்த பயணத்தை போக முடியும் என்று எனக்கு தெரியும். යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தில். ආමෙන්. ஆமென். මහතම දෙවි පියාණනි மகத்துவமான தேவனே, විශේෂයෙන් සියදිවි නසා ගන්න සිතුවිලි තියෙන අය වෙනුවෙන් මම යාඥා කරනවා. ஆண்டவரே, தற்கொலை செய்து கொள்கிற எண்ணத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஓங்கே. நான் ஜெபிக்கிறேன். ඔවුන්ගේ අසමත්කම් නිසා ஆண்டவரே, அவர்களுடைய தோல்வி நிமித்தமாக ස්වාමිනී යක්ෂයා උන්ට බොරු කියනවා. பிசாசு அவர்களுக்கு பொய் சொல்லுகிறார். ඔබ වහන්සේට විතරයි මේක විසඳන්න පුළුවන්. உம்மால் மாத்திரமே இதை தீர்க்க முடியும். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔය සිතුවිලි පහ කළ මැනව. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சிந்தனைகளை அகற்றும். ඔවුන් දැන් නිදහස් කරන්න. அவர்களை விடுதலையாக்கும். ඔබ වහන්සේ
වහන්සේ සමග මේ ගමන යන්න ඔවුන්ට පිහිටවූ මැනව. உம்மோடு கூட இந்த பயணத்தை போ அவர்களுக்கு இறங்கும். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ආමේන්. ஆமென். ආමේන්. දෙවියන් වහන්සේගේ දයාව නිසා අපගේ ඉදිරි ගමන ගමන් කරන්න තවත් අවස්ථාවක් අපට ලැබී තිබෙනවා. கர்த்தருடைய தயவின் நிமித்தம் எங்களுடைய பயணத்தை முன்னோக்கி செல்வதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. මේ ගමන යන්නට දෙවියන් වහන්සේ අපිට ශක්තිය දෙනසේක්වා. இந்த பிரயாணத்தை செல்வதற்கு கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பாராக. හොඳයි අද දවසෙත් අපි දැන්වීම් වලට සවන් දෙන්නට යනවා. இந்த நேரத்திலும் சில அறிவித்தலுக்கு நாங்கள் செவி சாய்க்கப் போகின்றோம். ජීවිතයට මග බ්‍රහස්පතින්දා පවත්වන විශේෂ බයිබල් අධ්‍යනයට ගනේමුල්ල Assembly of God සභාවේ ප්‍රධාන පූජකතුමා වන පාස්ටර් ඇලෙක්සි පෙරේරා අප හා සමග පුත්‍රකමේ ආත්මය තුළ ජීවත්වීම නැමැති තේමාව යටතේ බයිබල් අධ්‍යනයක් ගෙන එන්නට යනවා. ඉතින් ඊළඟ සති දෙකේ කාලය තුළ ඔබ ඒ බයිබල් අධ්‍යනයට சம்பந்த வண்ண கனைமுள்ள தேவ சபையை சேர்ந்த போதகர் அலெக்சி பெரேரா அவர்கள் வருகிற வியாழக்கிழமை நடைபெறவிருக்கும் வாழ்க்கைக்கு வழி என்ற வேத பாடத்திலே தேவனுடைய வார்த்தையை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றார். வருகிற 2 கிழமைகளிலும் உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம், எங்களோடு கூட இணைந்து கொள்ளுமாறு. අපි යාඥාවෙන් මේ දියුමේ අවසන් කරන්නට යනවා. நாங்கள் ஜெபத்தோடு இந்த ஆராதனை முடிவு கொண்டு வருவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட செயற்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, நாங்கள் எடுத்த ஒவ்வொரு நமஸ்காரங்களையும் ஏற்றுக்கொண்டபடினாலும் இந்த வார்த்தையினால் எங்களை போஷித்தபடினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய தயவு எங்களோடு கூட இருந்து இந்த வாரம் முழுவதும் எங்களை வழி நடத்துவதாக ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ආමේන්.